அநேக தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த செய்தியையும் இந்த சாட்சியும் உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று நீங்கள் கொடுக்கிற எல்லா சாட்சிகளுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் நாம் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். எல்லாரும் வேதத்தை நாம் திறந்து கொள்ளலாம். வேதத்தை திறந்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே 10ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்திலே 16வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 10ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். இன்னொரு விசை கூட நம்ம வாசிக்க போகிறோம். ஆடுகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள். இந்த இடத்துல ஆவியானவர் ரொம்ப அழகாய் எழுதி வைத்திருக்கிறார். அப்படி என்றால் ஆண்டவர் சீடர்களை ஊழியத்திற்காக அனுப்பும் போது அவர்களிடத்துல 2 காரியத்தை ஆண்டவர் சொல்லி அனுப்புகிறார். எப்படி சொல்லி அனுப்புறாருன்னா, ஒரு பக்கத்துல நீங்கள் புறாவை போல கபடற்றவர்கள், இன்னொரு பக்கத்துல பாம்புகளை போல வினா உள்ளவர்கள். அப்போ பொதுவாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, ஆண்டவர் இது ஒண்ணு மட்டும்தான் சொல்லி இருக்கணும், புறாக்களை போல கபடற்றவர்களா இருந்துருங்கப்பா அப்படின்னு ஆண்டவர் புறாவை ஒப்பிட்டு சொல்லணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். ஆனா ஆண்டவர் அதை மட்டும் சொல்லாம 2யுமே சொல்றாரு. புறாக்களை போல கபடற்றவர்களா இருந்தாலும் பாம்புகளை போல உங்களுக்கு வினா தேவை. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பறக்கிற ஜீவராசிகளிலேயே இந்த புறா மிகவும் ஒரு ரொம்ப அழகான அதுவும் இந்த புறாக்குள்ள மட்டும்தான் பிச்சு கசப்பே இல்லாத ஒன்று இந்த புறா. ஆனா பாம்பை குறித்து உங்களுக்கு தெரியும், ஊர்ற ஜீவராசிகளிலேயே ரொம்ப கொடுமையானது, விஷம் நிறைந்தது, இன்னும் சத்துரு பயன்படுத்தின ஒன்று என்று சொன்னா இந்த பாம்பு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பக்கத்துல நீங்க அப்படி இருந்தாலும் இன்னொரு பக்கத்துல நீங்க எப்படி இருக்கணுமாமா, நீங்க ஞானமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில இந்த உபவாச ஜெபத்துல இருக்கிற தேவனுடைய பிள்ளையே நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில நீங்க வெறும் பேதையாகவே இருந்துடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, பேதையாகவே இருந்துடுறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க ஒண்ணுமே பண்றதில்ல. அதற்காக அவங்க அப்புறம் யாராவது ஒரு நபர் அவங்கள ஏமாத்தின உடனே ஐயோ என்னை இப்படி ஏமாத்திட்டாங்க, என்னை இப்படி ஏமாத்திட்டாங்கன்னு தான் சொல்றாங்களே தவிர அந்த பேதைத்தனத்திலிருந்து அவங்க வெளியே வரணும்னு அவங்க நினைக்கிறதே இல்லை. ஆனா ஒண்ணு, நீங்க கண்டிப்பாக ஆண்டவருடைய பிள்ளைகள் பேதைத்தனங்களில் இருந்து நீங்க வெளியே வரணும். நீங்க பேதைகளா இருந்துடக்கூடாது, நீங்க ஞானமா இருக்கணும். அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க ஞானமா இல்லை அப்படின்னா இந்த உலகம் உங்களை ஒரு நாள் ஏமாத்தாது, 2 நாள் ஏமாத்தாது, நீங்க சாகிற வரைக்கும் உங்களை ஏமாத்துகிறது தான் இந்த உலகம். தேவன் பயன்படுத்துற ஒவ்வொரு பாத்திரங்களையும் நீங்க வேதத்துல வாசிப்பீங்கன்னா, ஒரு பக்கத்துல அவங்க ரொம்ப கபடற்றவர்களா இருக்காங்க, ஒரு பக்கத்துல ரொம்ப இரக்க குணம் உள்ளவங்களா இருக்காங்க, ஒரு பக்கத்துல ரொம்ப அழகா ஜெபிக்கிறவர்களா இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல அவங்க தப்பு பண்ணல, அவங்க பாவம் பண்ணல, இன்னொருத்தர் அவங்க வஞ்சிக்கல, இன்னொருத்தர் அவங்க ஏமாத்தல. ஆனா தங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதத்துல அவங்க கண்ணும் கருத்துமா இருக்கிறாங்க. அவங்க தான் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஆண்டவருடைய பிள்ளைங்களே, நீங்க யாரையும் ஏமாத்தக்கூடாது, நீங்க யாரையும் வஞ்சிக்க கூடாது, ஆனா ஒரு யார்கிட்டையும் நீங்க சண்டைக்கு போக கூடாது. ஆனா அதே நேரத்துல உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தையும் நீங்க பறி கொடுத்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வித்து போட்டுட்டு இல்லைன்னா இழந்துட்டு நிற்கவே கூடாது. அதுல ஆண்டவருடைய பிள்ளைகள்
கண்ணும் கருத்துமா இருக்கணும். அதை ஆண்டவர் விரும்புகிறார். நான் ஒரு காரியத்தை என்னுடைய சாட்சி உங்களோடு சொல்ல போறேன். இந்த கடந்த நாட்களில் உங்களுக்கு சொன்னேன், என்னுடைய ஆராதனையிலே அந்த இடத்த மாற்றணுன்ற இப்போ ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அந்த இடத்துலேருந்து இப்போ மாற்ற போகிறோம். அந்த இடத்த மாற்றும் போது அடுத்த இடம் வந்து இப்போ சர்ச்சு கட்டுறதுக்காக நம்ம வாடகைக்காக ஒரு இடத்த எடுத்துட்டோம். அதான் அன்றைக்கு சொன்னேனே, இதில் இருந்ததை விட ஒரு பெரிய இடத்த ஆண்டவர் கொடுத்துட்டாரு. இப்போ அந்த இடத்துல வந்து சர்ச்சு கட்டணும். சர்ச்சு கட்டுறதற்கு பணம் தேவைப்படுது. எனக்கு ஒரு யோசனை வருது. இப்போ இந்த வீடை விற்கிறாங்க. இந்த வீடை விற்கும் போது அவர்களுடைய எக்ஸ்ட்ரீம் ரேட் என்ன, அவங்க இந்த வீட்டுக்காக எவ்வளோ கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னு அம்மா அப்பாட்ட கேட்டேன். அவங்க உடனே சொன்னாங்க, எங்களுக்கு வந்து ஒரு 42 லட்சம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா எங்களுக்கு அது ஒரு நல்ல ரேட்டு. அன்னைக்கு அது நல்ல ரேட்டு தான். கிட்டத்தட்ட 15 வருடங்களுக்கு முன்பாக அது ஒரு நல்ல ரேட்டு தான். நல்ல ரேட்டு 42 லட்சம் எங்களுக்கு கிடச்சிருச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன உடனே நான் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 42 லட்சத்திற்கு மேலே ஒரு ரூபா வந்தால் கூட அதை வந்து அடுத்த சர்ச்சு கட்டுறதுக்காக உங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறேன். அது எந்த விதத்தில் இதுன்னு எனக்கு தெரில. ஆனால் அவங்கள்ட்ட கேட்குறேன். அவங்க உடனே சொல்லிட்டாங்க, எங்களுக்கு எஸ்டிம் ரேட்டே 42 லட்சம் ரூபா. 42 லட்சம் ரூபாய்க்கு போகிறதே பெரிய விஷயம். அதுக்கு மேலே வந்துச்சுன்னா கண்டிப்பாக நாங்கள் கடவுளுக்கு கொடுக்குறத பற்றி எங்களுக்கு தப்பே இல்லை அப்படின்னாங்க. நான் உடனே ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நீங்கள் தான் செய்யணும். எப்படியோ இந்த இடம் வந்து அதிகமான ஒரு விலைக்கு போச்சுன்னா உங்கள் ஆலயத்தை கட்டுறதற்கு ஒரு அமௌண்ட்டு கிடைக்குமே ஆண்டவரேன்னு நான் ஜெபம் பண்ணுறேன். அப்போ ஒருத்தர் வந்தார். வந்து பார்த்து எங்கிட்ட தான் பேசினார். ஏன்னா நான் தான் அந்த வீட்டில் குடியிருக்கிறேன். ரெண்டாவது இவங்க வந்து என்னை வளர்த்தினவர்களாக இருக்கிறதுனால என்னுடைய கேராப்பில் வந்து அதெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுனால எங்கிட்ட வந்து அவர் பேசுகிறார். இந்த மாதிரி இந்த இடத்த கொடுக்குறாங்களாமே பாஸ்டர், இந்த மாதிரி என்ன ரேட் சொல்கிறாங்க, என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்கும்போது அவர்கிட்ட நான் உடனே சொல்கிறேன், பிரதர் 45 lakhs நீங்கள் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான் பிரதர், இந்த லேண்டை வந்து கொடுத்துடலாம் பிரதர் அப்படின்னு சொல்கிறேன். நான் கண்டிப்பாக அப்பா அம்மாட்ட நான் பேசுகிறேன், அவங்க வந்து அதுக்கு ஓகே பண்ணுவாங்க அப்படின்னு அவங்கள்ட்ட பேசுகிறேன். பேசின உடனே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில், இன்னைக்கு நைட்டு பேசுகிறோம், அடுத்த நாள் காலையில் ஒரு பேங்க் நடத்துகிற அதை வட்டிக்கு விடுற ஒரு 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 டீம் அவங்கள வந்து அவர் கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி காமிக்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. நான் இவங்களுக்கு ஃபோன் பண்ணி அம்மா அப்பாவை கேட்டேன், காமிச்சிட சொல்லிடுங்க அப்படின்னாங்க. உடனே நான் காமிக்கிறேன். அடுத்த நாள் அவங்களுக்கு அந்த இடம் ரொம்ப பிடிச்சி போயிருச்சு. அவங்க உடனே ஒரு பதில் கூட பார்கிங் பண்ணாமல், இல்லை எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுங்க. எப்போவுமே ஒரு பொருளை வாங்க வர்றவங்க வந்து நம்ம சொன்ன ரேட்டையே வந்து கண்டிப்பாக வந்து அவங்க நிற்க மாட்டாங்க. அவங்க ஏதாவது 1 லட்சமாவது கம்மியாக தான் கேட்பாங்க. ஆனால் இவங்க ஒன்றுமே சொல்லலை. எப்போ கரையம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேளுங்க அப்படின்னாங்க. எப்போ கரையம் பண்ணிக்கலாம் அப்படின்னு எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. இவங்க அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால், இந்த மாதிரி இந்த இடத்த நம்ம கொடுக்கறது ஓகே தான், ஆனால் ஒரே ஒரு மைனஸ் இருக்குது அந்த இடத்துல. என்னன்னா, அந்த இடத்தினுடைய பத்திரத்தை நம்ம தொலைச்சிட்டோம். ஆனால் அந்த ஒரிஜினல் பத்திரத்தை தொலைச்சதுக்கு பிறகு பேப்பரில் எல்லாம் ஆடு கொடுத்து நம்ம அந்த கட்டிங்ஸ் எல்லாம் வச்சுருக்குறோம். இப்போ நம்ம பேரில் தான் நம்ம வந்து ஈபி கட்டுறோம், நம்ம பேரில் தான் வந்து தண்ணி பில் எல்லாமே இருக்குது. ஆனாலும் அவங்கள்ட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பெரிய குண்டை தூக்கி போட்ட மாதிரி இருந்துச்சு. அடுத்த சர்ச்சு கட்டுறதுக்கு எப்படியோ ஆண்டவர் வந்து நம்மளை திறந்துட்டாரு அப்படின்னு நினைச்சா திடீர்னு இவங்க அப்படி சொல்றாங்களேன்னு சொல்லி அதுக்கு ஒரு ஜெபம், ஆண்டவரே எப்படியோ விட்டு போகாம இருந்தா போதும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்றோம். அவங்கள்ட்ட சொன்ன உடனே அவங்க ஒரு வார்த்தை கூட சொல்லல. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அவங்க கரெக்டாக வக்கீல் நோட்டரி கொடுத்து அந்த இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறாங்கல்ல, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்குள்ளேயே அவங்க வந்து முழு செட்டில்மெண்ட்டையும் கொடுத்து அந்த இடத்த அப்படியே அவங்க பேருக்கு அவங்க கரையம் பண்ணாங்க. அம்மா அப்பா வாக்கு கொடுத்தது போலவே நாங்கள் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டோம். எங்களுக்கு 42 இருக்கிறதுலே ரொம்ப ஹையஸ்ட் ரேட்டு நாங்கள் கேட்டோம், அதை கடவுள் எங்களுக்கு கொடுத்துட்டாரு. இதா மிச்சத்தை நாங்கள் வாக்கு கொடுத்ததை கண்டிப்பாக வாக்கு மாற மாட்டோம்னு அந்த பணத்தை ஊழியத்திற்காக கொடுத்தாங்க. அந்த பணத்தை கொண்டு நிறைய திங்ஸை வாங்கி அடுத்த ஆலயத்தை கட்டுறதற்கு ஆரம்பிக்கிறதற்கு ஆண்டவரே யாரிடத்துலையும் கையேந்தாம
கர்த்தரே கிருபையாய் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுகிறார். ஏற்ற நேரத்தில், சரியான நேரத்தில் நான் நம்புறேன், ஆண்டவரே அப்படி ஒரு ஞானத்தை எனக்கு கொடுத்தாருன்னு தான் நான் இன்னைக்கு நம்புறேன். அது சிலருடைய பார்வைக்கு தப்பா கூட தெரியலாம், ஆனா உண்மையிலே சொல்றேன், அந்த பணம் மட்டும் அன்னைக்கு இல்லைன்னா அடுத்த ஆலயத்தை அவ்வளோ அழகா எங்களால எப்படி கட்ட முடியும்? ஒருவேளை ஆண்டவர் வேற வழியை திறந்திருப்பாரு, ஆனா இது எனக்கு மிகவும் லெகுவான வழியா இருந்தது. வேதம் நமக்கு ரொம்ப அழகா இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ஏற்ற நேரத்துல, சரியான நேரத்துல சரியான செய்தியை உங்களுக்கு கொடுக்கிறதற்கு ஆண்டவர் கல்விமானின் நாவை கர்த்தர் தரணுமாம். ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கையில மிக அவசியமான ஒன்று இதுதான், அந்த கரெக்ட் டைம்ல கரெக்ட் வேர்டு. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து வேதம் சொல்லும் போது ரொம்ப அழகா அதை தான் சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியத்திற்காக போய் நிற்கிறான். ஆனா அந்த பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ரொம்ப அந்த களியாட்டுகளை எல்லாம் விரும்புகிற ஜனங்கள். அப்போ அந்த ஜனங்கள் மத்தியில போய் நிற்கும் போது இவங்களுக்கு எப்படி பிரசங்கம் பண்றது, இவங்களுக்கு எப்படி ஏசப்பாவை சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அங்க மார்ஸ் மேடைன்னு ஒரு மேடை இருக்குது. அந்த மேடையில பார்த்தா அறியப்படாத தேவனுக்குன்னு எழுதப்பட்டிருக்கிறது. உடனே அடுத்த நிமிஷத்திலேயே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அந்த அவங்க மார்ஸ் மேடையில எழுதப்பட்ட அந்த லிஸ்ட்டை வச்சு பிரசங்கத்தை ரெடி பண்ணிட்டாரு. அறியப்படாத தேவன் யார் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்ல செய்தியை கொடுத்து அத்தனை ஜனங்களுடைய இருதயத்தையும் கர்த்தர் பக்கமாய் திருப்புவதற்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை கொடுத்தாரு. இன்றைக்கு இந்த ஜபத்துல, உபவாச ஜபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே கேளுங்க. நீங்க எத்தனை ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டுட்டீங்க, எத்தனை வாய்ப்புகளை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் சிலதெல்லாம் ரொம்ப குற்றமா நினைச்சு என்ன பண்றாங்கன்னா தங்களுடைய ஆசீர்வாதத்தையே இழந்துட்டு நிற்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்க எவ்வளவு தூரம் நீங்க கீழே போயிட்டே இருக்கிறீங்களோ இந்த உலகம் அவ்வளவு தூரம் உங்களை மிதிச்சுட்டே இருக்கும். நான் கண்ட ஒரு சம்பவம் என் மனசை விட்டு மாறவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 9:30 மணி இருக்கும். 9:30 மணிக்கு எனக்கு ஒரு சீடியினுடைய ஒரு பவுச் ஒன்று தேவைப்பட்டுச்சு. அப்போ கோயம்புத்தூர்லேயே ரொம்ப காஸ்ட்லியான நிறைய பொருட்கள் இருக்கிற ஒரு கடை. அந்த கடைக்கு 9:30 மணிக்கு இருக்குமா இல்லையா அப்படின்ற சந்தேகத்தில் வேகமாக வண்டி எடுத்துகிட்டு போனேன். அப்போது நான் அந்த கடைக்கு முன்னாடி போகும்போது அந்த ஓனர், அந்த கடையினுடைய ஓனர் கடைசி பூட்டை பூட்டிட்டு அவர் அப்படியே வராரு வெளியே. நான் வேகமாக வரதை பார்த்துட்டு, என்ன சார் என்ன வேணும் அப்படின்னு கேட்டார். உடனே நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் ஒரு சீடி பவுச் ஒன்று வேணும் அப்படின்னு சொன்னேன். நல்லா கவனிங்க, அந்த கடையில் ஒரு நாளுடைய டேர்ன் ஓவரே பல லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர். 1 மந்த் 1 crore எல்லாம் அவங்க டேர்ன் ஓவர் பண்ணுவாங்க. அவ்வளவு பெரிய கடை அந்த கடை. ஆனால் அந்த ஓனரு தன்னிடத்தில் இருக்கிற அசிஸ்டண்ட்டை பார்த்து எல்லா பூட்டையும் நிறைய பூட்டு போட்டு அந்த கடையை பூட்டினாங்க, எல்லா செக்ஷன்ஸையும். ஆனால் அவ்வளவு தூரம் அந்த கடையை பூட்டின அந்த மனுஷன் அகைன் திரும்ப திறந்து எல்லா பூட்டுகளையும் திரும்ப திறந்து 5 ரூபாய், நான் வாங்க போன பொருள் வெறும் 5 rupees, 5 ரூபாய். அந்த 5 ரூபாய் சீடி பவுச்சை எடுத்து என் கையில் கொடுத்து அந்த 5 ரூபாய் தூக்கி கல்லாப்பட்டியில் போட்டு திரும்ப மொத்த பூட்டையும் பூட்டிட்டு வீட்டுக்கு போனார். எனக்கு இதை பார்த்த உடனே நான் அரண்டுட்டேன். அந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒன்று என்னன்னா, டேய் பாரா, ஒரு உலக வேலை செய்யற ஒரு மனுஷன்டா, நீ எவ்வளவு கவனமா இருக்கணும். நீ இதை செய்வியா, உன்னால் அதை செய்ய முடியுமா அப்படின்னு எனக்குள்ளே நிறைய கேள்விகள் எழும்பிருச்சு. நான் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, எஸ் லார்ட், எஸ் லார்ட், அழிந்து போகிற இந்த உலக பொருட்களுக்கு இந்த மனுஷன் இவ்வளவு உண்மை உள்ளவரா இருப்பார்னா, அழியாத உங்க ஊழியத்துக்கு இதை விட நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரேன்னு அன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டே வந்தேன். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே, உங்க வாழ்க்கையை விட்டா போயிடும், சம்பாதிக்க மறைஞ்சிட்டீங்கன்னா போயிடும்.
உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா இன்னொருத்தர் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. காலமும் நேரமும் ஒரு நாளும் உங்களுக்காக காத்திருக்காது பிரதர், காத்திருக்காது. வாலிப தம்பி தங்கச்சி, உனக்காக நேரமும் காலமும் மனுஷனும் ஒரு நாளும் காத்திருக்கவே மாட்டாங்க. அவங்க சைன் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா ஞானமே இல்லாம, யோசிக்காம, பிளான் பண்ணாம, திட்டம் போடாம உங்களையே தாழ்வா நினைச்சிட்டு நீங்க உட்கார்ந்துட்டீங்கன்னா, அதான் நீங்க நிறைய பேர் புறாக்களை போல கபடற்றவர்களா இருக்கிறது உண்மைதான். ஆனா சில விஷயத்துல ரொம்ப ஷார்ப்பா தான் இருந்தாகணும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்காதீங்க. இது ஒரு தவறான காரியத்திற்காக உங்களை ஷார்ப்பா இருக்கிறதுக்கு நான் சொல்லல. இன்னொருத்தரை ஏமாத்துறதுக்கு ஷார்ப்பா இருக்கிறது சொல்லல. நான் சொல்றேன், இன்னொருத்தரை ஏமாத்த வேண்டாம், ஆனா உங்களுக்கு கொடுக்கறத நீங்க இழந்துடாதீங்கன்னு தான் உங்கள்கிட்ட நான் கெஞ்சுறேன். இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய பிள்ளைகளை பார்க்கும்போது அவ்வளோ கஷ்டமா இருக்குங்க. நீங்க கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்குது. எத்தனை பேர் கஷ்டப்படுறீங்க. அவங்கெல்லாம் ஃபோன் பண்ணி அவங்களுடைய ஜப குறிப்பை சொல்லும்போது அவ்வளோ அர்த்தமா இருக்குது. எப்படிப்பட்ட ஆள், எப்படிப்பட்ட நிலைமையில இருந்தவங்க இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் இப்படி இருக்கிறத நினைச்சா கஷ்டமா இருக்காதா? ஏன் அப்படின்னா மொத்தமும் அவங்களுக்கு டேலண்ட் இல்லாமல் எல்லாம் இல்லை, அவங்களுடைய அறிவீனம் ஷார்ப்பா இல்லாம, ஞானமா இல்லாம, ஏதோ எல்லாரையும் நம்பி 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 ஏமாந்து விட்டவங்க தாங்க அதிகம். ஏமாந்து விட்டவங்க தாங்க அதிகம். இந்த ஜபத்துல கூட யாரோ ஒருத்தர் இருப்பீங்க பாருங்க, இன்னைக்கு அவங்க எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க, அவங்க எல்லாம் ஜாலியா இருக்காங்க. ஆனா கஷ்டப்படுறது யார் தெரியுமா? நீங்க தான் கஷ்டப்படுறீங்க. என் கண்ணால பார்த்த அந்த காரியத்தை என்னால ஜீரணிக்கவே முடியல. ஒரு அம்மா ஒருத்தர்கிட்ட கடன் வாங்குறாங்க. இவங்க அந்த கடன் இவங்கள்ட்ட பணம் இல்லாதனால இன்னொருத்தரிடத்துல ஜாமீன் வாங்கி அவங்களுக்கு அந்த பணத்தை கொடுத்துட்டாங்க. ஒரு மாசத்துல திரும்ப தர்றேன்னு சொன்னவங்க திரும்ப கொடுக்கவே இல்லைங்க, திரும்ப கொடுக்கவே இல்லை. இவங்க ரெண்டு பேரிடத்துலையும் அவங்க கேட்டு 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 சலிச்சு போய் இவங்க ரெண்டு பேரும் சிக்காயி ஒல்லியாகி வியாதி வந்து ரெண்டு பேரும் மெலிஞ்சே போயிட்டாங்க. ஆனா அந்த பணத்தை வாங்கின நபரு ஜில்லுன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு கார்ல வந்து இறங்குறாங்க. எப்படிங்க இருக்கும்? எப்படிங்க இருக்கும் சொல்லுங்க? கஷ்டமா இருக்காது? கஷ்டமா இருக்காது? இவ்வளவு பேதைகளாய் ஏன் ஆண்டவருடைய பிள்ளைங்க இருக்கிறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். ஆண்டவர் அப்படி சொன்னாரா? உன்னை மிதிக்க மிதிக்க அப்படிதான் இருன்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்லையே. அப்படிப்பட்ட ஒருவேளை குணத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரிடத்துல ஞானத்தை கேளுங்க, ஞானத்தை கேளுங்க. இல்லைன்னா இந்த உலகத்தில் நீங்க வெற்றியா, ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டாரு. புறாக்களை போல கபடற்றவர்களா இருந்தாலும் பாம்புகளை போல வினா உள்ளவர்களா இருங்கப்பா, வினா உள்ளவர்களா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஒரு நாள் என்னுடைய வாகனத்தை எடுத்துட்டு வெளியே போயிட்டு இருக்கிறேன். அப்போ பின்னாடி வந்த ஒருத்தர் வந்து பயங்கரமா ஹாரன் பண்ணிட்டே இருக்கிறாரு. ஹாரன் பண்ணிட்டே இருக்கும்போது எனக்கு உடனே வந்து என்னடா ஏதாவது அவசரமா இருக்கும் போல ஒருவேளை, அதனால தான் இவர் ஹாரன் பண்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு என் வண்டியை ஓரம் கட்டிட்டேன். ஓரம் கட்டி சரி நீங்க போயிருங்கன்னு சொல்லிட்டு நான் கை காமிக்கிறேன். அவர் போயிட்டாருங்க. ஒரே ஒரு மனுஷனுக்கு வழி விட்ட ஒரு காரணத்திற்காக கிட்டத்தட்ட 20 நிமிஷத்துக்கு மேல அந்த இடத்துல நான் நின்னுட்டேன். இவர் ஒருத்தர் போயிட்டாரா, அவரை தொட்டுட்டே இன்னொருத்தர், அவரை தொட்டுட்டே இன்னொருத்தர், கடைசியில என்ன ஓரம் கட்டிட்டாங்க, அவங்க எல்லாம் போயிட்டாங்க. இன்னைக்கும் நிறைய பேருடைய வாழ்க்கையில இதான் நடக்குது. ஹெல்ப் பண்ண போய், ஞானம் இல்லாம செய்ய போய், இன்னைக்கு இவங்கள ஓரம் கட்டிட்டாங்க, அவங்க நல்லா போயிட்டாங்க, அவங்க முன்னேறி போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் கேளுங்க. எதுக்காகனா இந்த ஷார்ப்னஸ்க்காக கேளுங்க. நான் தேவனுடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய பிள்ளையே. நான் எங்களுடைய மனசு வந்து ஊழியக்காரனுடைய மனசு அப்படி இருக்கலாம், சாதுவா, சரி ஓகே, ரைட்டு 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 ரைட்டு. ஆனால் உலகத்தில் வாழ்கிற நீங்க, சைன் பண்ண வேண்டிய நீங்க, நிறைய பேரை சந்திக்க போற நீங்க, தயவு செய்து ஷார்ப்பா இருங்க. ஊழியக்காரன் கூட ஷார்ப்பா தாங்க இருக்கணும், ரொம்ப ஷார்ப்பா கர்த்தருடைய கிருபையை கேட்டு தாங்க இருக்கணும். இல்லைன்னா ஊழியக்காரங்களை கூட ஏமாத்திடும்.
அந்த கிருபையை ஆண்டவர் தாங்க தரணும், வேற யாரும் தர முடியாது. ஸோ இன்றைக்கு இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஒரு பெரிய தீர்மானத்தை எடுங்க. ஆண்டவரே, ஒருவேளை இந்த இடத்துல என்னுடைய சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறவங்க அப்படியே கையை மேல உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட இரக்கத்தை செய்யுங்க, அப்படிப்பட்ட ஞானத்தை தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. அதான் உலகத்தார் ஒரு பரமொழி சொல்லுவாங்கல்ல, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. வாய்ப்பு எப்போது ஒரு டைம் தான் கதை தட்டும், வாய்ப்பு எப்போது ஒரு டைம் தான் ஆண்டவர் ஓப்பன் பண்ணுவாரு. டக்குன்னு அதை கரெக்டா பிடிச்சுக்கணும், விட்டுறக்கூடாது. ஒவ்வொன்றுலையும் ஞானமா இருக்கணும். உலகத்தான் எவ்வளவு ஞானமா இருக்காங்க, அதனாலதான் அவங்க கையில இன்னைக்கு பணம் இருக்குது, அதனாலதான் அவங்க யார் முன்னாடியும் வெட்கப்பட்டு நிக்காம அவங்க செலவு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நான் சொல்றேன், அந்த ஐடியா அந்த ஞானம் எல்லாம் நம்முடைய பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க அதை ஃபாலோ பண்ணி நல்லா இருக்கிறாங்க, நம்ம இல்லையே. அப்படி ஆண்டவர் ஏமாற சொன்னாரா? ஆண்டவர் ஞானம் இல்லாம இருக்க சொன்னாரா? ஆண்டவர் இன்னொருத்தட்ட நீ இல்லாததை இன்னொருத்தட்ட வாங்கி கொடுன்னு ஆண்டவர் சொன்னாரா? இல்ல நீ பரிதாபம் காண்பி இவனிடத்துல, இந்த மனுஷனுக்கெல்லாம் இப்படி பரிதாபம் படுன்னு ஆண்டவர் சொன்னாரா? கர்த்தரை விட பரிதாபம் எல்லாம் உங்களுக்கு வேண்டியது இல்லைங்க. கர்த்தரை விட பரிதாபம் ஒரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைக்கு தேவையே இல்லை. அது உங்களுக்கு நஷ்டமா. கண்களை மூடுங்க ஒரு நிமிஷம். நீங்க ஜெபிக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் இந்த காரியத்திற்காக. அப்பாட்ட கேளுங்க ஒரு நிமிஷம், அப்பா எனக்கு அந்த ஷார்ப்னஸ் வேணும்னு கேளு, என்ன அப்படி ஷார்ப்பா வைங்கப்பான்னு கேளுங்க ஆண்டவரிடத்துல. ஷார்ப்பா வைங்கப்பா, ஷார்ப்பா வைங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போகிறோம், வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். என் குலைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறது இல்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். கவனிங்க, இந்த இடத்துல தேவனுடைய மனுஷன் ரொம்ப அழகாய் சொல்லுகிறான். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணம் அடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். தேவனுடைய மனுஷன் இந்த இடத்துல எழுதும் போது ரொம்ப அழகா எழுதுறாரு. நான் எந்த நிலைமையிலே இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். வாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், அதே நேரத்தில் தாழ்ந்திருக்க எனக்கு தெரியும், எனக்கு குறைவோடு இருக்க தெரியும், எனக்கு நிறைவோடு இருக்க தெரியும். நான் ஒன்றுக்காக போதிக்கப்பட்டிருக்கிறேன். எந்த நிலைமையில இருந்தாலும் நான் மனரம்யமா இருக்கிறதற்கு கற்றுக்கொண்டேன். எனக்கு அப்படிதான் போதிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கு இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு மிக அவசியமான ஒரு செய்தி என்ன அப்படின்னா, ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலே உங்களை வச்சாலும் உங்களுக்கு மனரம்யோன்றது ஒன்று மிக அவசியம். அதான் இந்த மனரம்யோன்றதுக்கு என்ன அர்த்தம்னா ஏற்றுக்கொள்ளுதல். அந்த சூழ்நிலையை ஏற்றுக்கொள்ற கெப்பாசிட்டி உங்களுக்குள்ள இல்லை அப்படின்னா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கல்யாணமாக போகிற உங்களுக்கு கூட நான் சொல்றேன், இப்போ கல்யாணமாக போகிற இப்போ கணவன் மனைவி இருக்காங்கன்னு வைங்களேன். இன்னைக்கு இருக்கிற நிறைய கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில திருமணம் ஆனதுக்கு பிறகு ஏன் அதிகமான உடைவு வருது அப்படின்னா, அவங்களால அந்த சூழ்நிலையை அக்செப்ட் பண்ண முடியல, ஏத்துக்க முடியல. அதான் 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துவாங்கன்னு இப்பெல்லாம் பேசிக்கிறாங்கல்ல. அது பொதுவாக 1000 பேரிடத்தில் போய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துவாங்கன்னு சொல்றத இவங்க 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை நடத்துவாங்கன்ற மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு. அதான் கல்யாணத்துக்கு முன்னாடி மாப்பிள்ளை குறித்து ரொம்ப பெருமையா, பொண்ணை குறித்து ரொம்ப பெருமையா, ஆனா பெருமையா பேசிட்டு அதுக்கப்புறம் குடும்ப வாழ்க்கையில இணைக்கப்பட்டதுக்கு பிறகு அது இல்லைன்னு தெரிஞ்ச உடனே நிறைய பேர் அப்செட் ஆயிடுறாங்க. நான் அப்படி நினைச்சிடலாம் வந்தேன், நான் இப்படி நினைச்சிட்டுலாம் வந்தேன், என்னால் இருக்க முடியல, என்னால் இந்த சூழ்நிலையை கடக்க முடியல. அதனாலேயே இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்
பிரிவினைக்கு நேராய் கடந்து போயிடுச்சு. காரணம் என்னன்னா, அந்த சூழ்நிலையை அக்செப்ட் பண்ண முடியல. ரெபேக்காளை குறித்து வேதம் சொல்லுது, தனக்கு தன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிற கணவனார் எப்படிப்பட்டவர்னு இவங்களுக்கு தெரியாது. வேலைக்காரன் சொல்ற வச்சுதான் ரெபேக்காளுக்கு தெரியும். மற்ற மாதிரி ஈசாக்கு அவங்க பார்க்கல. ஆனா அந்த சூழ்நிலை எப்படி இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன்ற ஒரு மனப்போக்கம் இருந்ததுனால தான் அவங்க வாழ்க்கை சக்சஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதே போல ஈசாக்கும் அப்படிதான். எனக்கு கிடைக்க போகிற அந்த மனைவி ஒல்லியா இருக்குமோ, குண்டா இருக்காங்களோ, அப்படி இருக்காங்களோ, இப்படி இருக்காங்களோ, எதுவுமே தெரியாது. ஆனா எப்படி இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிக்குவேன்ற அந்த மனப்பக்குவம் தான் அவங்க வாழ்க்கையினுடைய சக்சஸ். தேவ பிள்ளையே, உங்களுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை, இன்றைக்கு உங்க வீட்டில் நிறைய பிரச்சனை இருக்கா, நிறைய போராட்டம் இருக்குதா, நீங்க நிறைய பேர் மன நிம்மதி இல்லாமல் இருக்கிறீங்களா? காரணம் என்ன அப்படின்னா, அந்த சூழ்நிலையை உங்களால நிறைய பேரால் அக்செப்ட் பண்ணவே முடியல. எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை, என்னை இவர் ஏமாத்திட்டாரு, என்னை இவங்க ஏமாத்திட்டாங்க, இவன் என்னை ஏமாத்திட்டான், மாமனார் என்னை ஏமாத்திட்டாரு, புரோக்கர் என்னை ஏமாத்திட்டாரு, பாஸ்டர் என்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஏத்துக்கிறேன், பரவாயில்ல, இந்த பாதையை கடக்கணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, எனக்கு இதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெற்றியை தருவார்னு நீங்க சூழ்நிலைய அக்செப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தெரியலன்னா, வெற்றியுள்ள தலைவியாய் நீங்க மாறவே முடியாது. ஆண்டவருடைய பிள்ளைகளே, அந்த 2வது ஆலயம் கட்டுகிறதற்காக பொருட்கள் எல்லாம் எடுத்தாச்சு. அப்போ வாலிபர்கள் பெருசா இல்லை, அதான் வேலை செய்கிற மாதிரி ஆட்கள் யாருமே இல்லை, ரொம்ப குறைவான ஆத்துமாக்கள் தானே இருந்தாங்க. எல்லாரும் வேலைக்கு போயிட்டு ஒரு சின்ன சின்ன உதவியை செய்வாங்க. அதுவும் ரொம்ப கூட்டம் கம்மியாக இருந்ததுனால அந்த ஆலயத்தை வெளியில நம்ம ஒரு இன்ஜினியர் இடத்துல கொடுத்து அதற்கு பணத்தை கொடுத்து அந்த ஆலயத்தை கட்டுற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை. அதான் இருக்கிறதே இந்த அமௌண்ட்டை வச்சு தான் நான் அவங்களுக்கு அந்த இடத்துக்கு லேண்டுக்கு அட்வான்ஸும் கொடுக்கணும், ப்ளஸ் அந்த பொருட்கள் எல்லாம் வாங்கி போட்டு அந்த ஆலயத்தை கட்டணும். அதனால பெரிய அமௌண்ட் இல்லாததுனால எங்க திருச்சபைக்கு வருகிற ஒரு ஐயா, ஆனந்த் ஐயா, அவங்க தான் அந்த கட்டடத்தை அந்த ஷெட் ஒர்க்கெல்லாம் ரொம்ப அழகா அவங்க பண்ணி கொடுக்கறதுக்காக முன் அவங்க பணமெல்லாம் பெருசா வாங்கல, ரொம்ப அழகா அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த ஆலயம் பண்ணி நடக்குது, ஆனால் ஆள் இல்லை. அவர் கூட ஒர்க் பண்ற அசிஸ்டண்ட்டும் வரல. பொதுவாக நான் ஊழியத்துக்கு வர்றதற்கு முன்பாக ரொம்ப கடினமான வேலை எல்லாமே நான் செஞ்சிருக்கிறேன். ரொம்ப கடினமான வேலை செஞ்சவன் தான் நான். செங்கல் சூழலில் வேலை பார்த்துருக்கிறேன், சாணி சுமக்கிற வேலை பார்த்துருக்கிறேன், ரப்பர் ஷீட்டு அதில் வேலை பார்த்துருக்கிறேன், கல்லுடைக்கிற வேலை பார்த்துருக்கிறேன், அதான் இது பழைய பிளாஸ்டிக் பொருட்களை பொறுக்கிற வேலையை பார்த்துருக்கிறேன், விற்கிற வேலையை பார்த்துருக்கிறேன், குழி நோன்ற வேலையை பார்த்துருக்கிறேன், விவசாய வேலையை பார்த்துருக்கிறேன், எல்லாமே நிறைய வேலை பார்த்துருக்குறேன். எவ்வளோ கஷ்டமான வேலையும் பார்த்துருக்குறேன். அதனால வேலை செய்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் எனக்கு பெரிய அச்சமெல்லாம் இல்லை. அவ்வளோதான், சட்டையை கழட்டி போட்டு அப்படியே ஃபீல்டில் இறங்கியாச்சு. அதான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது தம்பிங்க, இன்னைக்கு ஆண்டவர் நிறைய தம்பிங்கள் எல்லாம் கொடுத்துட்டாரு. ஏதாவது ஒரு வேலைன்னு சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணால் செய்கிறதுக்கு ஆட்கள் எல்லாம் இருக்காங்க. ஆனால் அன்னைக்கு நான் தான் பாஸ்டர், நான் கூட்டுவேன், நான் பாய் போடுவேன், நான் ரெடி பண்ணுவேன். ஏதோ ஒரு சில மக்கள் இருந்தாங்க, நான் குழி தோண்டுவேன். அந்த வேலைக்கு உண்மையிலே சொல்கிறேன், ஒரு நாள் கூட நான் பாஸ்டர் நான் இந்த மாதிரி சாந்தெல்லாம் சுமந்துட்டு இந்த மாதிரி இரும்பெல்லாம் தூக்கி கையில் வச்சிருந்தா யாரும் என்னை மதிக்க மாட்டாங்க, நம்ம கெத்தாக இருக்கணும், நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு நின்று அந்த வேலை இந்த வேலைன்னு மட்டும்தான் சொல்லணும் அப்படின்னு ஒருவேளை வளர்ந்ததற்கு பிறகு இதுவரைக்கும் வேலையெல்லாம் நான் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். ஆனால் இப்போ யோசிச்சிருக்கிறேன், இப்போ தான் நிறைய பிள்ளைங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுத்த படிக்கு போகணும், நம்ம அடுத்த இதுக்கு போயிட்டு நம்ம ப்ரேயர்லேயே இருக்கணும், அவங்க வேலை செய்யட்டும் அப்படின்னு இருக்கணும்னு இப்போதான் நினச்சிருக்கிறேனே தவிர அப்போ எனக்கு அப்படி வரல. நான் பாட்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மேலே இந்த கூரை ஷீட்டு போடும்போது அசிஸ்டண்ட் வராததுனால நானும் இன்னொரு பிரதர் 2 பேரும் சேர்ந்து அந்த ஷீட்டுக்கு ஸ்க்ரூ பண்ணிகிட்டே இருக்கிறோம்.
வெயில் அப்படியே மேலே வெயில் அடிக்குது, கீழே வந்து அந்த சீட்டினுடைய சூடு அப்படியே நின்றுருக்கிறேன். ஒரு ஒரு ரவுடி அப்படின்னா வந்து அவர் வந்து கிறிஸ்டினா இருந்தவர் தான். ஆனால் வந்து யாருக்குமே அவர் அடங்க மாட்டார். அவங்க அம்மா அப்பா வந்து ஒருத்தர்கிட்ட சொல்லிட்டே இருப்பாங்க, ஐயோ இந்த பையன் இப்படி பண்ணிட்டு இருக்கிறான். எங்க திருச்சபையில் இருக்கிற ஒரு வாலிப தம்பியினுடைய அம்மாட்ட அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க, இவன் இந்த மாதிரி பேரு தான் கிறிஸ்தவ பேரை வச்சிருக்கிறான், ஆனா ரொம்ப மோசம் பண்ணிட்டு இருக்கிறான், இவனை மாத்தவே முடியல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க, வழக்கமா சொல்லிட்டே இருப்பாங்க. திடீர்னு நான் மேல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த வாலிப பையன் உள்ள வந்து நம்ம சர்ச்சில் இருக்கிற அந்த வாலிப பையன் இடத்துல அவனுடைய பைக்கு சாவியை கொடுக்கறதுக்காக வேலை நடந்துட்டு இருக்கிற இடத்துக்கு வரான். வந்த உடனே மேலே பார்த்த உடனே என்ன பாஸ்டர்னு தெரியும். பாஸ்டர் அப்படின்னா சொல்லுப்பா அப்படின்னு. இல்லை இந்த சாவியை அவனுக்கு கொடுக்கணும், வச்சுட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னா. சரிப்பா நீ வச்சுட்டு போங்க அப்படின்னு. நான் எதாவது ஹெல்ப் பண்ணணுமா அப்படின்னு கேட்டேன். இல்லை நீ உங்களுக்கு ஏதாவது வெளியே போகணும், இல்லை நீங்கள் வந்து ஒன்றும் வெளியே போகணுன்றதுனால ஒன்றும் பிரச்சனை, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறேன். நான் பார்த்துட்டு அந்த தம்பி போயிட்டார். ஆனால் அடுத்த நாளிலிருந்தே அந்த பையனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். அது வரைக்கும் வேலைக்கு போகாத பையன் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டான். சம்பாதிக்கணுன்ற எண்ணம் அவனுக்குள்ள வந்துருச்சு. நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்துருச்சு. ஒரு 2-3 மாதங்கள் தாண்டினதற்கு பிறகு அவன் ஒரு நாள் வந்து சொல்றான், நான் இப்போ சம்பாதிக்க ஆரம்பித்தேன், நான் இப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறேன், நான் இப்போ ஒரு தனியாக ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முழுக்க காரணம் ஆண்டவருக்கு அடுத்தது நீங்கள் தான் பாஸ்டர் அப்படின்னா. உடனே நான் சொன்னேன், நான் உனக்கு என்னப்பா செஞ்சேன் அப்படின்னு கேட்டேன். இல்லை பாஸ்டர், அன்னைக்கு நீங்கள் இந்த சர்ச்சினுடைய பாஸ்டர், 50 பேர் அன்னைக்கு சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு சர்ச்சினுடைய பாஸ்டர் மேலே அந்த கூரையில் சீட் அடிச்சுட்டு அவ்வளோ வெயிலில் நீங்கள் அழுக்கு துணியோடு நின்றுட்டு இருந்ததை பார்த்து நான் அரண்டுட்டேன். ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் பண்ணுறதுக்கு பலிபீடத்தில் அப்படி நிற்கிறீங்க, ப்ரேயர் நடத்தினா அப்படி யூனிஃபார்ம் போட்டு அப்படி வந்து நிற்கிறீங்க. ஆனால் அந்த வேலை செய்கிறதுக்கு ஒரு தயக்கம் கூட இல்லாமல் வேலை செஞ்சதை பார்த்துட்டு என்னமோ என் மனசில் குத்தப்பட்டு, இவர் இந்த மனுஷன் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் செஞ்சுட்டு இந்த வேலையும் செய்கிறாரு, நம்ம ஏன் தண்டமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி குத்தப்பட்டு நான் இந்த வேலை இறங்கிட்டேன். இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறேன், என்னை பிளஸ் பண்ணுங்கன்னு வந்து சொன்னார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு அன்றைக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஒவ்வொரு விஷயம் ஆலயத்தில் ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு நடக்கும்போது, வேலை நடக்கும்போது, இன்னைக்கு வரைக்கும் அந்த வேலையில் ஏதோ ஒரு பார்ட்டில் நான் வேலை செஞ்சுட்டே இருப்பேன். ஊழியம் ஓகே, இதில் என்ன இந்த எல்லா கல்லும் என்ன சொல்லணும் அப்படின்னு அடிக்கடி நான் நினைப்பேன். ஆனால் அப்பெல்லாம் நினைக்கும் போது நினைப்பேன், நம்ம இப்படி ரொம்ப அழுக்கா இருந்தா யார் நம்மகிட்ட வந்து ஜெபம் பண்ணுவான்? நம்ம இப்படி அழுக்கா இருக்கிறோமே, அது எனக்கு மனசு கஷ்டமா இருக்கும். இந்த மாதிரி அழுகா இருக்கிறோம், விசுவாசிங்க யாராவது வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு. ஆனா உண்மையிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்ப நான் ஆலயத்தினுடைய வேலைக்காக ரொம்ப அழுக்கா இருக்கிறேனோ அப்பதான் என்கிட்ட ஜெபம் பண்றதுக்கே நிறைய பேர் வருவாங்க. நான் கண்கூடா பார்த்துட்டு இருக்கிறேன். ஸோ எந்த நிலைமையில இருந்தாலும் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். நான் ஒரு பெரிய பொசிஷன்ஸ்ல இருக்கிறேன், அதை விட்டு நான் இறங்கவே மாட்டேன், அதை விட்டு நான் கீழே வரவே மாட்டேன். நான் கெத்து, நான் அப்படிதான் இருப்பேன். எனக்கு அப்படியெல்லாம் கீழே இறங்கி வந்து அதெல்லாம் செய்யலாம் முடியாது. இந்த கெத்து, இந்த வெத்து, இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய விஷயத்துக்கு ஒத்து வராதுன்னு நான் நினைக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கூட சொல்லும்போது சொல்றாரு, ஊழியத்தின் நிமித்தமாய் ஊழியத்துல அவனுக்காக கண்களை பிடுங்கி கொடுக்கறதுக்கு கூட ஆள் இருந்தாங்க, அவனை தெய்வம்னு சொல்றதுக்கு ஆள் இருந்தாங்க. ஆனா ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு காசு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம வேதம் சொல்லுது, அந்த ஜனங்களை ஆதாயப்படுத்துகிறதற்காக வேலை செஞ்சுட்டு ஊழியம் செஞ்சாராம். ஊழியத்தை நிறுத்தல. நான் இங்க வந்துட்டு எப்படி நான் வந்து இந்த மாதிரி கீழே இறங்குவேன்னு நினைக்கல. அதனால அவ்விசுவாசமா ஊழியத்துக்கு வந்துட்டு பணம் இல்லாதனா வேலைக்கு போங்க அப்படின்னு நான் சொல்ல வரல.
ஆனா இவ்வளோ பெரிய மதிப்புல இருக்கிற நான் இறங்க மாட்டேன்னு மட்டும் ஒரு காலத்திலையும் சொல்லவே சொல்லாதீங்க. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்றாரு, ரொம்ப அழகான வார்த்தை. நான் பந்தியில இருக்க வேண்டியவனா இருந்தாலும் உங்களுக்கு முன்பாக பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன், பணிவிடைக்காரனை போல இருக்கிறேன். நிறைய பேர் இந்த தொழிலில் இருக்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க, தொழில் ஆரம்பிக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ரொம்ப அன்பான ஆலோசனை கொடுக்குறேன். பிரதர், நீங்கள் மேனேஜர் தான் பிரதர், பிரதர் நீங்கள் ஓனர் தான் பிரதர். ஆனால் சில நேரத்தில் நீங்கள் ஒரு அந்த வேலையை குறித்து உங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் அதில் ஒரு அடி எடுத்து வச்சாதான் வேலைக்காரங்க சில நேரத்தில் 10 அடி எடுத்து வைப்பாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் ஒரு உயர்வை தருவார், அது எட்டாத உயரம். அன்னைக்கு நீங்க இறங்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க போங்கடா போய் செய்யுங்கன்னா 10 பேர் இறங்கி செய்வாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, அந்த மாதிரி ஒரு நிலைமை உங்களுக்கு வருகிற வரைக்கும் கண்டிப்பா நீங்க ஃபீல்டில் இறங்கி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறம் நீங்க அமைதியா இருந்துட்டு அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்துட்டு நீங்க மேல் பார்வையாளராக இருங்க. அந்த டைம்ல நீங்க போய் இறங்கி வேலை செய்ய வேண்டாம். அது உங்க மதிப்பு, அது மதிப்பை கெடுத்துன்றதை விட அது அது உங்களுக்கு வேற நிறைய வேலை இருக்குது, அதை போய் நீங்க செஞ்சுட்டு இருக்க வேண்டாம். உங்களுக்கு நிறைய பொறுப்பு இருக்கு, நீங்க அதை செஞ்சுட்டு இருக்க வேண்டாம். ஆனா நீங்க கொஞ்சம் இப்போ வளர்ந்துட்டு இருக்கீங்கன்னா இவன் கமிட்டடு. தூக்கணும்னா தூக்குடா, எடுக்கணும்னா எடுறா, கழுவணும்னா கழுவிடுறா, கிளீன் பண்ணா பண்ணிடு, பார்த்துக்கலாம். அதுதான் எந்த நிலைமையில இருந்தாலும் நம்முடைய மனசுக்குள்ள என்ன இருக்கணும்னா மனரம்யம். மனரம்யம் இது ஆண்டவர் விரும்புகிறார். யாரோ ஒருத்தரிடத்துல ஆண்டவர் சொல்றாரு, உன் சூழ்நிலை கஷ்டம் தான் தேவனுடைய பிள்ளை, நீங்க எதிர்பார்த்து வந்தது மாதிரி எதுவுமே நடக்கல, உண்மைதான். நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணி வந்தது வேற, அங்க நடக்கிறது வேற. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஈவன் அக்செப்டட், ஏத்துக்குங்க, ஏத்துக்குங்க, ஏத்துக்குங்க. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் ஜெயிக்கிறேன் ஆண்டவரே. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் மாத்தி காமிக்கிறேன் ஆண்டவரே. எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆண்டவரே, நான் இந்த இடத்துல உயர்றேன்னு கமிட் பண்ணுங்க. உங்களுக்கு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்க போறோம். வேதத்தை திறந்து ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எஸ்தரின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாய் இருக்கும்படிக்கு உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னார். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே எஸ்தர் ராஜாத்தி இடத்துல மொர்தெகாய் என்கிற தேவனுடைய மனுஷன் சொல்லி அனுப்புறார், நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும். அந்த வார்த்தை, அந்த வசனத்துல எனக்கு பிடிச்ச ரொம்ப அழகான வார்த்தை, நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்திலிருந்து வரும். அப்படின்னா ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று ஆண்டவர் முயற்சி எடுத்துட்டாரு. அவ்வளவுதான். முயற்சி எடுத்து இப்போ ஆண்டவர் ஒன்ன தேடுறாரு. நீ அதற்காக தான் ஆண்டவர் அந்த ராஜ மேன்மை உனக்கு கொடுத்திருக்கிறாரு. நீ இப்ப மௌனமா இருக்காம நீ கிரியை செய்ய ஆரம்பிச்சிரு. ஒருவேளை நீ செய்யாட்டா அந்த காரியத்தை யாரை கொண்டாயிலும் ஆண்டவர் செய்வார். ஆனா செய்ய நினைத்தது மட்டும் தடைபட்டு போகவே போகாது.
ஒரு ஆண்டவருடைய பிள்ளை ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்ன தெரியுமா? ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்தாரா? ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசினாரா? நான் உனக்கு செய்வேன் மகனே, நான் உனக்கு செய்வேன் மகளேன்னு ஆண்டவர் சொன்னாரா? ஆனா ஆண்டவர் சொன்ன உடனே ஒரு வழி உங்களுக்கு திறந்திருக்கலாம். ஆண்டவர் சொன்ன உடனே ஒரு நபர் உங்களிடத்துல வந்திருக்கலாம். ஆனா இப்போ சமீப காலமாய் அந்த வாசல் அடைக்கப்படுறது போல ஒரு சூழ்நிலை வரலாம். அந்த நபர் உங்களை விட்டு போகிறது போல ஒரு சூழ்நிலை வரலாம். உடனே உங்க மனசு நினைக்கலாம், ஐயோ இவங்க போயிட்டா நம்மளால அந்த காரியத்தை செய்ய முடியாது, இவங்க போயிட்டா நான் என்ன பண்ணுவேன், இது தடைபட்டுருமே, இவங்க மட்டும் கோஆபரேட் பண்ணலாம், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அவங்க தான் அதற்கு ஆணி வேர், அவங்க தான் அதுல முக்கியமான நபர், அவங்க இருக்கல, அவங்க இல்லைன்னா கம்பெனி இல்லை, அவங்க இல்லைன்னா என் வாழ்க்கை இல்லை, அவங்க இல்லைன்னா அவ்வளவு அப்படின்னு யாராவது இருப்பீர்களே. ஆனால் ஆண்டவர் சொல்றார், இல்ல, கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஒன்றை செய்ய வேண்டும் என்று நினைப்பாரையானால் அந்த பர்சன் இல்லைன்னாலும் வேற யாரையாவது ஒருத்தரை கர்த்தர் கொண்டு வந்து அந்த காரியத்தை செய்வார்ன்றத நீங்க மறந்துடாதீங்க. அவர் செய்ய நினைச்சது தடைபடவே தடைபடாது. உங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கலாம், வாக்கு கொடுத்த உடனே யாரோ ஒரு புதுமை வந்த உடனே நீங்க சந்தோஷப்படலாம். ஆண்டவர் கண்ணு திறந்துட்டாரு, ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டாரு, அதனாலதான் இந்த மனுஷனை கர்த்தர் கொண்டு வந்தார், அதனாலதான் இந்த மனுஷியை கர்த்தர் கொண்டு வந்தார், அதனாலதான் இந்த வாய்ப்பு வந்துருச்சு. ஆனா இப்போ அந்த வாய்ப்பு உங்களுக்கு எதிரா இருக்குது, அந்த நபர் இல்லை, அந்த காரியம் உங்களை விட்டு போறது மாதிரி இருக்குது. அதனால நீங்க நினைச்சிட்டீங்க, அவ்வளவுதான், எங்க அம்மா இல்லைன்னா எதுவும் இல்லை, எங்க அப்பா இல்லைன்னா எதுவும் இல்லை, எங்க மாமனார் இல்லைன்னா எதுவும் இல்லை, எங்க வீட்டுக்காரர் இல்லைன்னா எதுவும் இல்லை, என் கூட ஒர்க் பண்றவங்க இல்லைன்னா எதுவும் இல்லை, என் மேனேஜர் இல்லைன்னா எதுவும் இல்லை, அவ்வளோதான். இல்லை கர்த்தருடைய பிள்ளையே, சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. என் ஊழிய அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய காரியம், ஆண்டவர் ஒன்றை செய்யணும்னு நினைச்சாருன்னா அந்த நபர்கள் இல்லைனாலும் யாரை கொண்டாகிலும் கண்டிப்பா கர்த்தர் செய்வார். யாரை கொண்டாகிலும் அந்த கஸ்டமரை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். அந்த கஸ்டமரை போயிட்டாங்கன்னா அதை விட வெயிட்டான ஒரு நபரை உங்களோட கொண்டு வந்து இணைக்கிறதற்கு என் ஆண்டவரால் முடியும். அந்த நபரையும் ஆண்டவராத்தான் இணைச்சாரு, அதை விட பெரிய ஆட்களையும் கர்த்தர் தான் கொண்டு வருவாரு. அந்த ஏணியையும் கர்த்தர் தான் உங்களுக்கு வச்சாரு, இனி ஒரு ஏணியை அவர் தான் உங்களுக்கு வைக்கணும். நம்ம சில நேரத்தில் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அந்த ஏணியை விட்டா வேற ஏணியே இல்லைன்னு நினைக்கிறோம். ஐயோ அவ்வளோதான், அந்த ஏணி தான், அந்த ஏணி போச்சுன்னா நான் ஏறவே முடியாதுன்னு சொல்லலாம். இல்லை, ஆண்டவரை பொறுத்த அளவில் சில சூழ்நிலையில உங்களோட ஒரு சிலரையும் இன்னொரு சூழ்நிலையில இன்னொருத்தரையும் தான் வைப்பாரு. நான் அடிக்கடி சொல்லுகிறேன், சில உதவிகளை நிரந்தரமா உங்க கூட ஆண்டவர் வச்சுக்கவே மாட்டாரு, நிரந்தரமா வைக்க மாட்டாரு, மாத்திட்டே இருப்பாரு. எலியாவுக்கு அதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த இடத்துல போய் தண்ணியை குடிச்சிட்டு காகங்கள் உன்னை போஷிக்கும், நாளைக்கு இதை விட்டுட்டு சாரி பார்த்து அடுத்த நாள் இன்னொரு இடம் உன்னை போஷிப்பேன். ஆனா ஒரே இடத்துல ஒரே நபரை வச்சில்ல, பல எங்க வேணாலும் செய்வேன், இங்கேயும் செய்வேன். இன்றைக்கும் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உங்களை போஷிப்பேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு, உங்களை நடத்துவேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு, உங்களை உயர்த்துவேன்னு வாக்கு கொடுத்துட்டாரு. ஆனா எப்படின்னு மட்டும் கேட்காது, புரியுதுல்ல? எப்படின்னு மட்டும் கேட்காது. ஆண்டவரே இவங்களை கொண்டா தெரியல, ஆண்டவரே இவங்களா தான் இருக்கும், ஆண்டவரே தெரியாதுப்பா, அவங்க மாறலாம், நடக்கும், சொன்னதை செஞ்சு முடிச்சிருவாரு, சொன்னதை செய்யும் அளவும் கைவிட மாட்டார். ஆனா யாரை கொண்டுன்னா, யாரை கொண்டாகிலும், இவனை கொண்டா தெரியாது, யாரை, இந்த மனப்பக்குவம் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். யாரை கொண்டாகிலும் செய்வார். மறக்க முடியாது, இந்த ஆலயத்தை அப்படியே கட்டி கொண்டிருக்கும் போது கடைசியில் இன்னும் இந்த டெடிகேஷன் பண்றதற்கு ஒரு 4 நாட்கள் தான் இருக்குது, 4 days. ஆனா வேலை எதுவுமே முடியல, இன்னும் நிறைய வேலை பெண்டிங்ல இருக்குது. டெடிகேஷன் வேற பக்கத்துல நெருங்கிருச்சு. இன்னைக்கு இருந்த அளவுக்கு அன்னைக்கு எனக்கு அப்படிப்பட்ட ஒரு அந்த மைண்ட் இல்லைன்னு வைங்களேன்.
அன்னைக்குன்னா ஒரு காரியத்தை செஞ்சோம்னா அவ்வளோதான், டெடிகேஷன் வந்துச்சுன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும், அப்போ தான் டெடிகேட் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற பொறுத்த அளவில் முடிஞ்சதை அப்படி செஞ்சிருக்கியாப்பா, செஞ்சுட்டு ஓகே ஓகே ரைட்டு, முடியலையா விட்டுரு, அதை பற்றி ரொம்ப ஓவரா டென்ஷன் எடுத்துட்டு அதை பண்ணிட்டு இருக்காத, இருக்கிறத வச்சு பெஸ்ட்டாக பண்ணு. இப்போதான் அந்த ஞானம் இப்போதான் வந்திருக்கே தவிர, ஃபஸ்ட்டு இருக்கும்போது ஏதோ ஒன்று நடக்கலைன்னா அப்படியே குழம்பி போயிடும், தலையே வெடிச்சிடும். ஐயோ நடக்கலையே, எல்லாரும் வந்து பார்ப்பாங்களே, அசிங்கமாக இருக்குமே, அப்படி இப்படின்னு. இன்னைக்கு பொறுத்த அளவில் எல்லா இடத்துல இருக்காது, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, முடிஞ்சத அளவுக்கு வேகமாக பண்ணுங்க, முடியாத பொறுமையாக செஞ்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம், அந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்டு இன்னைக்கு வந்துச்சுன்னு தான் நான் நம்புகிறேன். அப்போ அன்னைக்கு அந்த வேலை நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்குது, வேலை எதுவுமே முடியல. ஒரு பாஸ்டர் என்னை பார்க்கறதுக்காக வந்தார். அந்த பாஸ்டர் என்கிட்ட பேசிட்டே இருந்துட்டு கேட்டார், என்ன பாஸ்டர் இன்னும் 4 நாளையில் டெடிகேஷன் வச்சுட்டு இவ்வளோ வேலையை வச்சுருக்கிறீங்களே, என்ன பிரதர் அப்படின்னு, என்ன பாஸ்டர் அப்படின்னு கேட்டார். கேட்ட உடனே நான் சும்மா இருக்காம, ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருந்தார் மேலே, அவர் தான் நிறைய வேலை செஞ்சார், அவர் தான் அந்த வேலையை ஃபினிஷ் பண்ணணும். இந்த பாருங்க பாஸ்டர், அவர் தான் இழுத்துட்டு இருக்கிறார் ஜவு மாதிரி அப்படின்ட்டேன். அவருக்கு பயங்கரமான கோவம் வந்துச்சு. எதனால இப்படி கோவம் வந்துச்சுன்னே தெரியல. மேல வேலை செஞ்சுட்டு இருந்தவர் அந்த மிஷினை பட்டார்னு தூக்கி கீழே போட்டார். கிட்டத்தட்ட 12-13 அடியில இருந்து அந்த மிஷின் கீழே வந்து விழுந்து அந்த பிளேடு வந்து அப்படியே உடையுது. வந்துட்டு கீழே வந்து அப்ப இதை டாப் எடுத்து போட்டு கத்துன்னு கத்திட்டார் ரோட்ல. என்ன நினைச்சாரோ தெரியல, 4-5 பேர் வந்துட்டாங்க. என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை, நான் வந்து கூனி குறுகி போயிட்டேன். இவ்வளோ அவமானப்படுத்திட்டார் இவரு. ரொம்ப கத்திட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு, நான் என்ன நீ வேலை செய்ய மாட்டேன், இது வரைக்கும் வேலை செஞ்சது என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சட்டையை போட்டு அசிஸ்டன்ட்ஸை கூட்டுட்டு விறுவிறுன்னு நடந்து போயிட்டார். டெடிகேஷனுக்கு இன்னும் 4 நாள் தான் இருக்குது, வேலை இன்னும் முடியல. அவ்வளோ ஸ்பீடாக செஞ்சாதான் வேலை முடியும். அவரும் தூக்கி போட்டு போன உடனே என் மனசு உடஞ்சிருச்சு பாருங்க. அப்படியே அமைதியா சர்ச்சுக்குள்ள போய் அந்த நடந்துட்டு இருக்கிற அந்த கட்டடத்துக்குள்ள போய் ஓன்னு அழுத. வேற எதுவுமே தெரியல. உங்களுக்காக நிந்தை பாடுகளை சுமைக்கிறதுக்கு ரெடிப்பா, அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படலை. அவர் என்னை அவமானப்படுத்தினதை குறித்து நான் கொஞ்சம் கூட கவலைப்படலைப்பா. உங்களுக்காக அவமானத்தை வாங்குறத வந்து நான் பெரிய பாக்கியமா நினைக்கிறேன், அது எனக்கு பாக்கியம். அதை பற்றியெல்லாம் நான் கவலைப்படலை. ஆனா 4 நாள் டெடிகேஷன்ப்பா, டெடிகேஷனுக்கு இப்படி அறகுறையா இருக்கிறத நான் கொஞ்சம் கூட விரும்பலப்பா. உங்க வேலை இல்லை, பர்ஃபெக்டா செய்யணும்னு நினைக்கிறேன், அதுக்காக ஒரு உதவியை செய்யுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு, அது மட்டும் இல்லை, நான் உங்க பிள்ளை, நான் உங்க ஊழியக்காரன், ஒன்று மட்டும் எனக்கு செஞ்சிருங்க. எந்த நபர் கோவிச்சுட்டு இப்படி தூக்கி போட்டு வெட்கப்படுத்தினாரோ அவருக்கு நான் தான் ஞானஸ்நானம் கொடுக்கணும். அவரை நீங்க ரட்சிப்புக்குள்ள நடத்தணும், அவர் ரட்சிக்கப்படணும், என் கையில தான் ஞானஸ்நானம் வாங்கணும் அப்படின்ட்டு ஆண்டவரிடத்துல ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு விட்டுட்டேன். நீங்க வந்து ரொம்ப விசுவாசிங்க. ஒரு ஒரு 3 மணி நேரம் இருக்கும். திடீர்னு ஒருத்தர் வந்து பாஸ்டர் ஏதாவது வேலை இருக்கா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டார். ஏதாவது வேலை இருக்கா கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டார். உடனே நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு என்ன வேலை தெரியும்னு கேட்டேன். அவர் ரொம்ப ஒல்லியா இருந்தாரு. என்ன வேலை தெரியும்னு கேட்ட உடனே அவர் சொல்றாரு, எனக்கு இந்த கட்டட வேலையில் உள்ள எல்லா வேலையுமே எனக்கு தெரியும், நான் எது வேணாலும் செய்வேன், எதில் எல்லாத்துலேயும் எனக்கு பழக்கம் இருக்குன்னு சொல்ல. வாங்க 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 தாராளமாக செய்யுங்க, இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அவரே வந்தார், 2 பேரை கூட கூட்டிகிட்டு வந்தார். பக்காவாக வேலையெல்லாம் முடிச்சு டெடிகேஷனுக்கு முன்னாடி நீட்டாக அந்த வேலையை முடிச்சு கொடுக்கறதற்கு ஆண்டவர் வல்லவராக இருந்தார்.
அதற்குள்ள அந்த பிரதரும் வந்து ஒரு 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 மனசுல ஒரு நம்ம இப்படி பண்ணிடக்கூடாது அப்படின்னு யோசிச்சு அவரும் கடைசியில் வந்து சேர்ந்துட்டார். அவரும் வந்து சேர்ந்து எல்லா வேலையும் அழகா முடிச்சு அந்த சர்ச்சையும் டெடிகேட் பண்றதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். நான் நம்புறேன், உனக்கு ஒரு வாசல் அடைக்கும் போது 7 வாசலை உனக்காய் திறப்பேன்றவர் தான் கர்த்தர். வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமாறு போல, வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமாறு போல, உங்களுடைய என்னுடைய கண்கள் அவரை மட்டும்தான் நோக்கி பார்க்கணுமே தவிர ஒரு நாளும் மனுஷனை நோக்கி பாத்திரவே கூடாது. இன்னைக்கு கூட சொல்றேன் ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன், கோடிக்கணக்கான தேவைகளோட இந்த பலிபீடத்தில் நான் நின்று இருந்தாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த மனுஷனுடைய கையையும் நான் நோக்கி பார்க்கலங்க. ஒரு நாளும் மனுஷனை பார்க்க மாட்டேன். என் கண்ணு கர்த்தரை மட்டும்தான் பார்க்கும். இப்ப கூட இந்த நிமிஷம் கூட கர்த்தர் சமூகத்தில் ஆணித்தரமா சொல்றேன், என் கண்ணு அவரை மட்டும்தான் நோக்கி பார்க்கறது. நிறைய பேர் என் மேல வச்ச அன்பிற்காக நன்றி செலுத்துறேன், எனக்கு கொடுக்குற உதவிகளுக்காக நன்றி செலுத்துறேன். உங்க மூலமா தான் ஆண்டவர் செய்வார் எனக்கு தெரியும். ஆனாலும் நான் மனுஷன் மேல இல்ல, அவர் செய்ய நினைச்சத யாரும் தடை பண்ண மாட்டாங்க. அவர் நினைக்காம எனக்கு ஒண்ணு கிடைக்காதுன்றதுல எனக்கு 100% நம்பிக்கை இருக்குது. நான் எவ்வளவுதான் ஓடினாலும், நான் எவ்வளவுதான் பிரயாசம் எடுத்தாலும், நீங்க எவ்வளவுதான் ஓடினாலும், நீங்க எவ்வளவுதான் பிரயாசம் எடுத்தாலும் கர்த்தர் கட்டளை இடாவிட்டா காரியம் வாய்க்காதுன்னு எனக்கு தெரியும். இதே வார்த்தையை தான் இந்த ஜபத்தில் இருக்கிற உங்களுக்கும் நான் சொல்றேன். யாரோ ஒரு ஊழியக்காரர் கூட இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். இப்ப யங்ஸ்டர் ஊழியத்திற்காக வந்த தம்பிங்க தங்கச்சிங்க இந்த ஜபத்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். அம்மா அப்பா, உனக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை, மகன் ஊழியத்துக்குன்னு வர்றதுக்குன்னு தீர்மானிச்சிட்டேன்னா ப்ளீஸ் நீ தயவு செய்து மனுஷனுடைய கையை மட்டும் பாத்திராதப்பா, பாத்திராத. லட்சம் வச்சிருக்காங்க பாஸ்டர், கையில கோடி வச்சிருக்காங்க பாஸ்டர். நோ நோ, அங்கதான் நம்ம பார்வை, அங்கதான் நம்ம, அங்கதான் அவர் தான் நமக்கு. இது லட்சம் வரும், கோடி வரும், கொடுப்பாங்க, கொடுக்கல, இதெல்லாம் ஸ்தோத்திரம், கொடுத்தவங்களுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அவங்களுக்காக பிரேயர், அவங்களுக்கு எல்லாமே. ஆனா கண்ணு மட்டும் அவரை மட்டும்தான் பார்க்கணும். ஜெபிக்கும் போது அப்படிதான் ஜெபிக்கணும். அவங்களை கொண்டு செய்யுங்க ஆண்டவரேன்னு ஜெபிச்சிடக்கூடாது. நீங்க யாரை கொண்டாகிலும் நீங்க செய்யுங்கப்பா, நீங்க செய்யுங்கப்பா. ஸோ இந்த ஜபத்தில் இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நான் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய ஆலோசனை, எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டாலும் உங்களுக்குன்னு கர்த்தர் வச்சிருக்கிற வாசலை அடைக்க முடியாது. இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயம் ரட்சிப்பும் வேறு ஒருத்தடத்திலிருந்து வரும். எங்க இருந்தாவது வந்துடும் பிள்ளைங்களே, எங்க இருந்தாவது வந்துடும். அதே போல ஊழியத்தில் இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைங்க ஒன்று நினைச்சுக்குங்க, ஊழியத்தில் உங்க பாஸ்டருக்கு கீழே அசிஸ்டண்டா இருக்கிறீங்களா, உங்க பாஸ்டருக்கு உதவி செய்றீங்களா, இல்லைன்னா சர்ச்சில் ஏதோ ஒரு பொறுப்பு உங்களுக்கு கொடுத்துருக்கிறாரா, நீங்க ஒன்று நினைச்சுக்குங்க, நீங்க அந்த பொறுப்பை செய்யாட்டா யாருமே இருக்க மாட்டாங்கன்னு மட்டும் செஞ்சிடாதீங்க. யாராவது ஒருத்தரை கொண்டு அவர் செய்ய நினைச்சதை தடைப்படுத்த மாட்டாரு, ஆனா பாதிக்கப்படுறது நீங்களா தான் இருப்பீங்க. அதனால தயவு செய்து ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்புகளை, ஆண்டவர் கொடுக்கிற ஊழியங்களை மட்டும் யாருக்காகவும் எதுக்காகவும் எப்பவுமே விட்டு கொடுத்துறாதீங்க. நீங்க செஞ்சுட்டே இருங்க, ஆண்டவர் அனுமதிக்கிற வரைக்கும், ஆண்டவர் அடுத்த ஸ்டெப்பு உங்களை உயர்த்துற வரைக்கும். யாரோ ஒருத்தர் பேசிட்டாங்க, சர்ச்சில் யாரோ ஒருத்தர் பண்ணிட்டாங்கன்றதுக்காக பொறுப்பை விட்டு தயவு செய்து போயிடாதீங்க. நீங்க நிக்கிற பொறுப்புல 1000 பிரச்சனை வந்தாலும் நீங்க நிக்கணும். கர்த்தரா உங்களை தூக்குற வரைக்கும், கர்த்தர் உங்களை போக சொல்லிட்டாருன்னா போயிருங்க. ஆனா ஆண்டவர் தூக்குற வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த பொறுப்பை நீங்க செஞ்சிட்டுருங்க. அதனுடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாரு, பலனை கர்த்தர் தருவாரு. ஆனா நான் போயிட்டேன்னா அவ்வளவுதான் அப்படின்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. இல்லை, யாரை கொண்டாகி இந்த ஜெபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் சோர்ந்து போய் வந்திருக்கலாம். பாஸ்டர் நான் என்ன செய்வேன் அவங்க எல்லாமே, பாஸ்டர் நான் என்ன செய்வேன் அவங்க எல்லாமே, என் நம்பிக்கையே அவங்க தான், என் பலனே அவங்க தான், இன்னைக்கு அது முறிஞ்சிருச்சு, அது என்னை விட்டு போயிடுச்சு. இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு ஒரு வழி இல்லை,
ஆண்டவருக்கு ஒரு வழி இல்லை, உங்களுக்கும் எனக்கும் தான் ஒரு வழி. ஆனால் ஆண்டவருக்கு 70,000 வழி இருக்குது, 7 லட்சம் வழி இருக்குது, 7 கோடி வழி இருக்குது. எவ்வளோ நாள் இருந்துட்டு இருக்கு, அது கணக்கிட முடியாது, அது கணக்கிட முடியாது, அது கணக்கிடவே முடியாது. இந்த உபவாச ஜபத்தில் அப்படிப்பட்ட உள்ளங்களை கர்த்தர் இப்போ சீர்படுத்துறத பார்க்கிறேன். ஒரு பல வழிகள் அடைந்து போன உடனே சோர்ந்து போன ஒரு சில பிள்ளைகளை கர்த்தர் தைரியப்படுத்துறத பார்க்கிறேன் நான். ஃபர்ஸ்ட் எனக்காக தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு, எனக்காக தான் இந்த வழிகளெல்லாம் அடைக்கப்பட்ட உடனே அவ்வளோதான் எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைச்சிட்டே இருக்கிறேன். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா உங்களிடத்துல சொல்றாரு, இல்ல இல்ல இல்ல, முடியல முடியல முடியல. அவருக்கு இன்னும் வழிகள் இருக்குது, அவருக்கு இன்னும் ஏகப்பட்ட வழிகள் இருக்குது. எத்தனை வழி அடைஞ்சாலும் ஒரு புது வழியை உங்களுக்காக திறக்கிறதுக்கு அவரால் முடியும், அவரால் முடியும், அவரால் முடியும். வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்காடலும் தீரந்தே வழி விடுமே. வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்காடலும் தீரந்தே வழி விடுமே. பாதை எல்லாம் போய்விடும், நோய்களெல்லாம் இன்றே வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்காடலும் தீரந்தே வழி விடுமே. வழி தீரக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்காடலும் தீரந்தே வழி விடுமே. அல்லேலூயா. நம்மளை அதிசயத்தை பார்க்க பண்ணுகிறவர் தான் அவர், அதிசயத்தை பார்க்கிற பண்ணுறது தான் அவர். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் சோர்ந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். இந்த லாக்டவுன் காலங்களில் யாரோ ஒருத்தருடைய வீட்டில் நீங்கள் இனி என்ன பண்ணுவேன்னே தெரியல பாஸ்டர், எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டிருக்குது, நம்பின பிஸ்னஸ் எல்லாம் போயிருச்சு, எல்லாமே கைவிட்டது போல இருக்குது, இனி எப்படி புதுசாக தான் ஆரம்பிக்கிறது எதுவுமே ஐடியா இல்லாமல் இருக்குது. கர்த்தர் வழியை திறப்பார், இந்த சூழ்நிலை மாறும், ஆண்டவர் ஒரு புது வழியை. உங்கள் கையில் ஒரு ஐடியாவும் இல்லை, என் கையில் ஒரு ஐடியாவுமே இனி இல்லை பாஸ்டர், எல்லாமே முடிஞ்சிருச்சு. இல்லை உங்கள் கையில் ஐடியா இல்லை, ஆனால் ஆண்டவர் கையில் ஐடியா இருக்குல்ல, ஆண்டவர் கையில் ஐடியா இருக்கு. ஆமென். இன்னும் ஒரே ஒரு வசனத்தை கூட வாசிச்சு ஒரு காரியத்தை கூட தியானித்து நம்ம ஜெபித்து நம்ம முடிக்க போகிறோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்ம சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம், சகரியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை. பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். தலைக்கல்லை அவன் கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், செருபாபேலுக்கு முன்பாக சமபூமி ஆவாய். பெரிய பர்வதமே, பெரிய பிரச்சனையே, பெரிய சூழ்நிலையே, நீ எம்மாத்திரம் செருபாபேலுக்கு முன்பாக, அதாவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக நீ சமபூமி ஆவாய். ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கணும். பெரிய பர்வதமா இருக்கலாம், ஐயோ இது பெரிய பிரச்சனை பாஸ்டர், இந்த பிரச்சனை மிகப்பெரிய பிரச்சனை, ஆனா எவ்வளோ பெரிய பர்வதமா இருந்தாலும் உங்களுக்கு முன்பாக
அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அது சமபூமி ஆயிரும். நீங்க நினைக்கலாம் அவ்வளவுதான், அதை அழிக்க முடியாது, காலத்தால் அழிக்க முடியாது, நாட்களால் அழிக்க முடியாது, என் வேலையினால் அழிக்க முடியாது, அவ்வளவுதான், அது மலையை போல கட்டிட்டாங்க, அது ஸ்ட்ராங். இல்லை இல்லை இல்லை, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக எவ்வளோ பெரிய பிரச்சனையோ அதான் உங்க பார்வைக்கு மலையை போல இருக்கும், உங்க பார்வைக்கு அது மலை. ஆனா ஆண்டவர் வெகு சீக்கிரத்துல அதை எப்படி மாற்ற போறாருன்னா சமபூமியா மாற்றிடுவார். இன்னைக்கு இந்த உபவாச ஜெபத்தில் இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா சொல்றாரு, உன் கண்ணுக்கு முன்னாடி மலையை போல ஒரு பிரச்சனை இருக்கா தேவனுடைய பிள்ளை. அது டெய்லி நீ எந்திரிச்சு நின்று பார்க்கும்போது அது உங்களுடைய கண்களில் பெரிய பர்வதமாய் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்குதா? ஆண்டவர் சொல்றாரு அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, அந்த வியாதி வந்து ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது. அதை பார்த்து ஆண்டவருடைய பிள்ளைங்க பயப்பட வேணாம். அது உங்களுக்கு முன்னாடி அது சமபூமியாய் மாற்றப்படும், அது சமபூமியாய் மாற்றப்படும். என் ஊழியத்தில் அந்த சாட்சியை கூட சொல்லி உங்களுக்கு ஜெபித்து முடிக்கிறேன். அந்த திருச்சபை நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று ஒரு நாள் திருச்சபையில் ஒரு 3 நாட்கள் கன்வென்ஷன் கூட்டம் ஒன்றை நாங்கள் ஒழுங்கு செய்திருந்தோம். அந்த 3 நாள் கன்வென்ஷன் கூட்டம் ஒழுங்கு செய்திருக்கும் போது இந்த பேனர் எல்லாம் அடித்தோம். அதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அடித்த பேனரு. அன்னைக்கு கட்டுறதற்கு யாரும் இல்லை, என்னுடைய திருச்சபையில் இருக்கிற ஒரு பிரதரு நானும் சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து அந்த பேனரை எடுத்து கொண்டு போய் எங்கள் ஏரியாவிலே மெயின் ஜங்ஷன் அப்படின்னா கொஞ்சம் பேர் நிறைய பேர் நடமாடுகிற இடத்துல அதை கட்டுறதற்காக நைட்டு போயிட்டோம். நைட்டு சரி அந்த டைம் கிடச்சி அவர் வந்தார், போய் கட்டுறதற்காக நானும் கூட போயிட்டு ஒரு பூ கட்டுற ஒரு அம்மாட்ட ஒரு சேரை வாங்கி நாங்கள் வந்து நைட்டு அந்த பேனரை கட்டிட்டோம். கட்டிட்டு நைட்டு வந்து சின்ன பேனர் தான், ரொம்ப பெரிய பேனரில் ரொம்ப குட்டி பேனர், ஒரு 2க்கு 3 2 அடி ஹைட்டு 3 அடி அவ்வளோதான், அந்த மாதிரி ஒரு சின்ன பேனர் கட்டிட்டு வந்து படுத்தாச்சு, தூங்கியாச்சு. காலையில் ஒரு 7 மணிக்கு என் ஃபோனில் வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஃபோன் வருது. நான் அந்த ஏரியாவோட இன்ஸ்பெக்டர் பேசுகிறேன். ஃபாதரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள இந்த ஜங்ஷனில் நீங்கள் வரணும்னு நான் எந்த ஜங்ஷனில் பேனர் கட்டணுனோ அந்த ஜங்ஷனுக்கு வர சொல்லிட்டாங்க. என்னடா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நானும் வண்டி எடுத்துட்டு சரின்னு வேகமாக நான் போகிறேன். போய் கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு நான் போயிட்டேன். அந்த இடத்துக்கு போனால் ஒரு பெரிய க்ரௌடு, அப்படின்னா கிட்டத்தட்ட 100 பேர் இருப்பாங்க. போலீஸ் வேன் மட்டும் 2 வேன் நிறைய போலீஸ் நிற்கிறாங்க. என்னடா இது, என்ன பிரச்சனை, இவர் வேற நம்மளை கூப்பிட்டுருக்காங்க என்னன்னு கேட்டால், நான் அந்த க்ரௌடை பார்க்குறேன், க்ரௌடுக்குள்ளே போயிட்டேன், வண்டியை நிறுத்திட்டேன், நான் அங்கே நிற்கிறேன். ஃபோன் பண்ணுறது, அந்த ஃபோன் பண்ணுற நபர் எஸ்ஐ அங்கே நிற்கிறது எனக்கு தெரியுது, இன்ஸ்பெக்டர் நிற்கிறது தெரியுது. அவர் எனக்கு கால் பண்ணுறாரு. ஃபோன் எடுத்துகிட்டு சார் வந்துட்டேன் சார், பக்கத்தில் வந்துட்டேன் சார், இங்கே தான் இருக்கிறேன் அப்படின்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், இல்லை நீங்கள் இப்போ வந்துடாதீங்க, இப்போ வந்தீங்கன்னா உங்களை கொன்றுவாங்க அப்படின்றாரு. கொன்றுவாங்களா? என்ன அப்படின்னு கேட்டால், நேற்றைக்கு நைட்டு ஒரு பேனர் கட்டிட்டீங்களாமே, அந்த பேனரை வந்து நீங்கள் வந்து ஒரு கொடி கம்பத்தில் கட்டி இருக்கிறீங்க, ஆனால் அந்த கொடி கம்பத்தில் இருக்கிற அந்த கொடியை அத்து போயிட்டு நீங்கள் உங்கள் பேனரை கட்டி இருக்கிறீங்கன்றாரு. எனக்கு ஒன்றுமே புரியல சார். சரி நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், நீங்கள் அப்படியே வீட்டுக்கு திரும்பி போயிருங்க, சாயந்தரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னாரு. சாயந்தரமாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி மாலை மலரில் பார்த்தோம் அப்படின்னா ஃபோட்டோவோட மாலை மலரில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எங்களுடைய கொடியை அறுத்து போட்டுட்டு இந்த மாதிரி பேனர் கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி பேப்பர்காரங்க எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்து அந்த பேனர் எல்லாம் ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க. எனக்கா யாருமே வேற இல்லை, கத்தி கலங்குது. அந்த பதட்டம் மனசுக்குள்ள, என்ன பண்ணுவோம், என்ன நடக்குது ஒன்றுமே தெரில. சாயந்தரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். போகும்போது, என்ன சார் நீங்கள் எதுக்கு சார் அந்த கொடியை அத்து போட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொல்கிறேன், சார் கொடியெல்லாம் அத்து போடவே இல்லை, இருட்டில் கட்டுனதில் அவங்க கம்பியில் ஒரு வேளை நான் கட்டியிருப்பேன் அப்படின்னேன். பக்கத்தில் இருக்கிற போலீஸ்காரர் உடனே சொன்னார், ஆமாப்பா அவங்களே அத்து போட்டுட்டு தான் இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறது
எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் உங்களை அந்த டைம் நாங்கள் கூப்பிடலை அப்படின்னு சொல்லி அவங்க கண்களில் ஒரு தயவு கிடைக்க பண்ண. உடனே அவர் சொல்லிட்டாரு, இது உங்களுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டாங்க, கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க, அவ்வளோதான், நாங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது, இனி நீங்கள் எதுனாலும் கோர்ட்டில் தான் பேசிக்கணும் அப்படின்னாரு. என் வாழ்க்கையிலே கோர்ட்டு பக்கமாக போனது இல்லை, அதெல்லாம் பழக்கமே கிடையாது நமக்கு. நம்ம எங்க கிராமத்துல இருந்து வந்து இது பண்ணிட்டு எங்க கோர்ட்டு போலீஸு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. அப்போ சர்ச்சிலையும் யாரையுமே கூப்பிட முடியாது. போலீஸும் என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க தான் கட்டுனீங்கன்றதை நாங்க எழுதிட்டோம், நீங்க கட்டுனீங்கன்றதுல இருந்துங்க. ஏன்னா வேற யாருன்னு போனா அப்ப அவங்க பேசி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்க தானே கட்ட போனீங்க, உங்க பேரை போட்டோம், உங்க சார்பில் வேற யாரும் இல்லை, நீங்க தான் பார்த்துக்கணும் அப்படின்ட்டாங்க. அந்த டைம்ல வந்து கூப்பிடுறதற்கும் திருச்சபையில யாரும் பெருசா இல்லை. அப்போ நான் வந்து கோர்ட்டுக்கு போனேன், ஃபர்ஸ்ட் டைமா கோர்ட்டுக்கு போனேன். கோர்ட்டுக்கு போகும்போது உள்ள யாரை பார்க்கணும் என்ன பண்ணணும் எதுவுமே தெரில. அப்போ அந்த நீதிபதி இருக்கிறவங்களுடைய அந்த அசிஸ்டன்ட் வெளியே வந்தார். வந்துட்டு நீங்கள் தான் ஃபாதரா அப்படின்னு கேட்டார். ஆமாம் நான் தான் அப்படின்னு. தாடி வச்சிருந்தேன். சின்ன பையனாக இருக்கிறீங்க அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு. ஓ கேஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் நீங்கள் பயந்துக்கலாம் வேணாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 2-3 சைன் எல்லாம் வாங்கிட்டு பேசிட்டு, இந்த நாளில் உங்களுக்கு வந்து அதை உங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க, நீங்கள் கூண்டில் நின்று இது பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து ஒரு 2 days தாண்டி வர சொன்னார். வர சொல்லும்போது அவர் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டால், அந்த நான் கிளம்பும்போது என்னை பார்த்து சொன்னார், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். அப்போ நான் சொன்னேன், சார் சொல்லுங்க என்ன பண்ணணும் அப்படின்னு. இல்லை இல்லை, என் மனைவி வந்து ஒரு ஆப்ரேஷன் அவங்களுக்கு, ஆனால் மேஜர் ஆப்ரேஷன். டாக்டர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நாளைக்கு அந்த ஆப்ரேஷன், டாக்டர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆப்ரேஷனுடைய முடிவில் உங்கள் மனைவி இறந்து போகிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எங்கிட்ட சைன் வாங்கிட்டாங்க. எங்கள் மனைவியினுடைய ஆப்ரேஷன் சக்ஸஸாக நடக்கணும், அதுக்காக எனக்காக வேண்டிக்க முடியுமா அப்படின்னு கேட்டார். நமக்கு அதுதானே வேலை. ஐயோ சார் கண்டிப்பாக உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன், அந்த அம்மாவுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு அவர்கிட்ட ஒரே வார்த்தை சொல்லிட்டேன், நீங்கள் எதுவுமே நீங்கள் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பாக அந்த ஆப்ரேஷன் சக்ஸஸாக தான் நடக்கும், அம்மா வந்து ஜீவனோட வந்துடுவாங்க, அவங்க உங்களுக்கு சாட்சி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி 2 வார்த்தையை பேசணுன்னா அவருடைய கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இல்லை சார் எல்லாருமே இறந்துருவாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் ஒருத்தர் தான் வந்து அவங்க உயிரோட வருவாங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே நீங்கள் தான் அந்த ஆப்ரேஷனை வெற்றியாக மாற்றி தரணும் எல்லாம் ஜெபம் பண்ணேன். அடுத்த 3 நாட்கள் தாண்டி அந்த நபரை சந்திக்கிறதுக்காக நான் அந்த கோர்ட்டுக்கு போகும்போது, ஆண்டவருடைய பிள்ளையே நீங்கள் நம்ப மாட்டீங்க, அவர் வாசலில் பக்கத்தில் நின்று இருந்தார் என்னை எதிர்பார்த்து. வந்த உடனே பார்த்த உடனே கையெடுத்து பிடிச்சி கும்பிட்டு, வாங்க ஃபாதர் வாங்க வாங்க வாங்க, கையை பிடிச்சிட்டு அவரை ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை, எங்கள் மனைவி நல்ல ஆப்ரேஷன் எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகி கண்ணை முழிச்சு எல்லார்ட்டையும் பேசிட்டாங்க, டாக்டர் இன்னும் 4 daysல அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க, எங்கள் மனைவி நல்லா இருக்காங்க, ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சு, உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸு, கடவுளுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னாரு. ஓகே, ஆண்டவர் அங்கே உதவியை நமக்கு ஏற்படுத்திட்டாரு. அவர் சொன்னார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாத்தையும் நான் பேசி முடிச்சிட்டேன், நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், அந்த கூண்டில் உங்களை நிற்க வச்சு கேட்பாங்க, சில கேள்வி மட்டும் அவர் கேட்பார் ஜட்ஜு, நீங்கள் அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னார். நான் ஃபஸ்ட்டு டைம் கூண்டில் போய் நிற்கிறேன். நிற்கும்போது அந்த அங்கே இருக்கிற அவங்க கேட்டாங்க, நீங்கள் ஃபாதரா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம். அவங்க பேர் என்னன்னு கேட்டாங்க. பேர் சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையும் பேசலை, என்ன பிரச்சனைன்னு கூட பேசலை. சரி ஒரு சின்ன ஃபைன், ஒரு 700 rupees 700 ரூபா ஃபைன், அதை கட்டிட்டு நீங்கள் போயிருங்க அப்படின்ட்டாங்க. இங்கே வந்து பார்த்தா அவர் சொல்கிறாரு, அந்த ஃபைனையும் நானே கட்டிடுறேன், நீங்கள் கட்டவே வேண்டாம், நானே கட்டிடுவேன் ஃபாதர், நீங்கள் அந்த ஃபைனெல்லாம் கட்டக்கூடாது. அன்னைக்கு ஆண்டவர் செஞ்ச நன்மை என்னால் மறக்கவே முடியல.
ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக மலையை போல தெரியும். இப்போ கூட இந்த உபவாச ஜெபத்துல உங்களுக்கு முன்பாக ஒரு பிரச்சனை மலையை போல இருக்கலாம். இதிலிருந்து நான் வெளியே வரவே முடியாது பாஸ்டர், யார் எனக்காக உதவி செய்வார், யார் எனக்காக ஹெல்ப் பண்ணுவார், இது ஒரு பெரிய பிரச்சனை, இது ஒரு பெரிய பிரச்சனை, 10 பேரை இது அழிச்சிருக்கு, 100 பேரை அழிச்சிருக்கு, இந்த பிரச்சனை வந்த யாருமே வெளியே வரவே இல்லை, வெளியே வர முடியாது, இது ஒரு பெரிய நஷ்டத்தை உண்டு பண்ணணும். மலையை போல இருக்கிற அந்த பிரச்சனைய ஆண்டவர் சொல்றாரு, செருபாபேலே, உனக்கு முன்பாக இருக்கிற அந்த பெரிய பர்வதம் சமபூமியாய் மாற்றப்படும். அது ஒன்றும் இல்லாம, அது அப்படியே ஒன்றும் இல்லாம போயிடும். கவலைப்பட வேண்டாம். வெகு சீக்கிரத்தில் தீர்க்க தரிசனமா சொல்றேன், அது ஒன்றும் இல்லாம போகும். ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார். அந்த வியாதி ஒன்றும் இல்லாமல் போகும். அந்த வியாதி ஒன்றும் இல்லாமல் போகும். எஸ், ஒன்றும் இல்லாமல் போகும். ஒன்றும் இல்லாமல் போகும். அந்த பெரிய தேவை அது சமபூமியாக மாற்றப்படும். நீங்கள் உங்களுடைய மனதில் பயமுறுத்தி கொண்டிருக்க அந்த பெரிய பர்வதம் ஆண்டவர் சொல்றார், அது ஒன்றும் இல்லாம போயிடும். ஜெபிக்க போறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் முழங்கால நிற்கலாமா? இந்த நாள் உபவாச ஜெபத்தில் ஆண்டவர் அநேக வார்த்தைகளால் உங்களோட பேசிட்டே இருந்தாரு. அவரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மதில்களை தாண்டிடுவே, பள்ளங்களை கடந்திடுவே, மதில்களை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே, சாதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சொல்லுங்க, சாதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லோ, நீங்க என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. சொல்லோ, சேர்ந்து தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே, தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இப்பவே இந்த உபவாச ஜெபத்துல கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்க மேலே உங்க மகிமை ஊற்றப்படுவதாக ராஜா. அவங்க முன்பாக அவர்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அந்த பர்வதம் ஒன்றுமில்லாமல் போவதாக. அந்த பர்வதம் இப்போ சமபூமி ஆகட்டும் ஆண்டவரே, இப்போ சமபூமி ஆகட்டும் ஆண்டவரே. அது எவ்வளவு பெரிய பர்வதமா இருந்தாலும் இப்பொழுது என் தேவனுடைய பிள்ளைக்கு முன்பாக அது ஒன்றுமில்லாமல் போகட்டும். Thank you Jesus. உங்களால மட்டும்தான்ப்பா முடியும். நிறைய பிள்ளைங்க பயந்துட்டே இருக்காங்களே, இதை அழிக்க முடியுமா, இதை யார் செய்வா, இவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்குது, சின்ன சின்னதா வளர்ந்து 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 இது இவ்வளோ பெருசா போய் நிக்குது, இந்த கடன் இவ்வளோ பெருசா போய் நிக்குது, இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசா போய் நிக்குது. இனி இதை சமபூமி ஆக்குறதுக்கு யாரால முடியும், இந்த பிரச்சனையை இனி யாரால தீர்க்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இப்போ இந்த உபவாச ஜெபத்துல உம்முடைய மகிமை அவங்களை தொட்டு அதை சமபூமி ஆக்குறதற்காய் சோத்திரப்பா. கோடி நன்றி ஆண்டவரே, கோடி நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த உபவாச ஜெபத்துல என்னோட தேவ சமூகத்துல இணைஞ்சிருக்கிற ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்கப்பா.
யாரெல்லாம் இந்த நோய் தொற்றுனால ஆண்டவரை அவதிப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பரிபூர்ண விடுதலை கொடுக்கணும்ப்பா. யாராவது இந்த ஜெபத்துல இருக்கிறவங்க தனிமைப்படுத்தப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலையை கொடுங்க ராஜா. இந்த ஊழியத்தை நேசிக்கிறவங்களுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. எங்களுக்கு எவ்வளோ உதவிகளை செய்கிற பிள்ளைகளுக்காக சோத்திரப்பா. அவங்கள நல்லா வைங்கப்பா. நிறைய பேருக்கு நிறைய செய்யணும்னு மனசுல ஆசை இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய இல்லையப்பா. அவங்களுக்கு நிறைய கொடுங்கப்பா. இந்த பட்டணத்திற்கு மட்டுமல்ல, இந்த தேசத்திற்கு இந்த திருச்சபை ஒரு ஆசீர்வாதமான திருச்சபையாய் மாறட்டும். தொடர்ந்து நடக்கிற எல்லா நாள் உபவாச ஜெபத்தை பொறுப்படுத்திக் கொள்ளும். நீர் கூடவே இருப்பீராக. என்னோடு ஒத்துழைப்பு கொடுக்கிற தம்பிகள் எல்லாம் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்மனரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.